بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திரு பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஏழு இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுகை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வினுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவுமாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தையும் மறுமையுடைய பயத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியார்களாக சிறப்புக்குரியவர்களாக மாறுவதற்கு திருமறை குர்ஆன் சொல்கின்ற போதனையின் அடிப்படையில் நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் படைகளை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா மனிதனையே ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை மிக அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இறைவன் நம்மை மனிதர்களாக படைத்து அழகிய உருவத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உருவத்தில் ஒன்று குறை இருந்தாலும் இவ்வளவு பெரிய வேதனை படக்கூடிய நிலை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு குறையும் இல்லாமல் நம்மை அழகிய வடிவத்தில் நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பாக சில மனிதர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருள் கொடைகளை மனிதன் உடலில் இருக்கக்கூடிய அருள் கொடைகளை இணை கூறுகின்றார். அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் என்று அல்லாஹ் கேட்கிறார். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா? அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா? வ லிசானன் வ ஷஃபதைன், இரண்டு உதடுகளையும் நாவுகளையும் நாம் நமக்கு கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஏன்? மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை உடலில் இருக்கின்ற அந்த பார்வை வைத்தால் உலகத்தை நாம் பார்க்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கின்றோம், கண் குளிர்ச்சியை பார்க்கின்றோம், மனைவி மக்களை பார்க்கின்றோம், உலக இன்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள்கொடைகளாக அந்த அருள்கொடையை நினைவூட்டுகின்றார். காரணம், மனிதன்
இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், படைத்தவனுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த கண்களை வைத்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும், இறை பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். மனிதர்களுக்கு நாவு இல்லைனா, கண் இல்லைனா கூட மிகப்பெரிய இழப்பு. ஒரு நாவ் பேசவில்லை என்றால் ஊமை. இந்த நாவின் மூலமாக நாம் எவ்வளவு இன்பங்களை சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். உணரக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒரு சின்ன தோலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாம் அதை கொண்டு ஒவ்வொரு நேரங்களில் நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொன்றையும் சுவைத்து உண்ணிக்கொண்டிருக்கிறோம். பேச வேண்டிய அவ்வளவு பேச்சுக்களை பேசுகிறோம். ஆனால் படைத்தவனை பற்றி இத்தனை நிமிடங்கள் பேசியிருக்கிறோம், எத்தனை வினாடிகள் பேசியிருக்கிறோம், எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை இந்த நாவினால் ஓதியிருக்கும். யோசித்து பாருங்கள். நாவி இருக்கலாம், ஆனால் அந்த நாவில் இறைவன் விரும்புகின்ற வார்த்தைகளை எவ்வளவு நேரம் பேசியிருப்போம், எவ்வளவு நேரம் குர்ஆனை ஓதியிருப்போம். அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அருள் கொடையிலும் மிகப்பெரியதாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை நினைக்க வேண்டும், படைத்தவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அருள் கொடைகளையும் இறைவன் நாளை மறுமையில் கேட்பான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவி புலன்கள், காதுகள், பார்வைகள், உள்ளங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளுடைய பயன்பாட்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள்? அல்லாஹ்விற்கு விருப்பமானதை செய்தீர்களா? அல்லாஹ் விரும்பாததை செய்தீர்களா? அல்லாஹ் வெறுத்ததை செய்தீர்களா? அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டியதை செய்தீர்களா? அல்லாஹ் அனுமதிக்காததை செய்தீர்களா? உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேட்பான் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய பார்வையை கொண்டு, கண்ணை கொண்டு இறை வேதத்தை பார்த்து படித்து மார்க்கத்தை கற்றோமா, என்ன செய்தோம் என்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு மறுமையினுடைய கேள்வி கணக்கை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். மனிதன் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், மறுமையினுடைய கேள்வி கணக்கிற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் வர வேண்டும். தன் உலக வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து மடிந்தாலும் மறுமையினுடைய கேள்வியிலிருந்து எந்த ஒரு மனிதர்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கேட்பாங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சூரத்து தகாசுர், அல்லாஹ்வுக்கு முத்தகாசுர் என்று ஓதுறமே அந்த வசனத்தினுடைய சூராவினுடைய கடைசி வசனம், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் சொல்றான், லதுஸ்அலுன்ன, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரிடத்திலும் கேட்பான். யௌமஇதின், மறுமை நாளில், அனின் நஈம், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற, நீங்கள் அனுபவித்த, நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட இன்பம், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த காலம், உலகத்தில் உங்களுடைய இந்த உடலினுடைய ஆரோக்கியம், உங்கள் உலகத்தில் கிடைத்த இன்பங்கள், எல்லா அருள் கொடைகளையும் குறித்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் எப்படி பயன்படுத்தினாய், எப்படி செய்தாய், எப்படி நடந்து கொண்டாய், உன்னுடைய நடைமுறை எப்படி இருந்து எல்லாம் பதிய புத்தகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நேரடியாக கேட்பான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அப்போ அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மள்கிட்ட எல்லா கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளுக்கும் கேட்பான். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், நாம் அனுபவித்த இன்பங்களாக இருக்கலாம், நம்முடைய மனைவி மக்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நியமத்தை எதையெல்லாம் நாம் பெற்று இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள் கழித்தோமோ அவைகள் அனைத்தையும் குறித்து நாளை மறுமையில் விசாரிப்பேன் என்று நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒரே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றன பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஓர் இரவு வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார். வீடு எப்படிப்பட்டது? மிக சிறிய வீடு.
அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதா செய்தால் செய்ய முடியாது. ஒரு ஆள் படுத்தால் மனைவி தன் காலை மடக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு நெருக்கமான இடம்தான் ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய பரக்கத்தான வீட்டில் வாழ்றோம். அப்ப நமக்கு எப்படி கேள்வி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு எப்படி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பாங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடைய வீடு நம்முடைய வீடுகளை போன்ற அல்ல. எளிமையான வீடு, சிறியதான வீடு, எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாத வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்த நபிக்கு மறுமையில் கேள்வி உண்டு என்றால் நம்முடைய கேள்வி எப்படி இருக்கும் என்பதை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வீட்டில் சாப்பிட ஒண்ணும் இல்லை. ஹதீஸ்களில் மற்ற அறிவிப்புகளில் பல 3 மாதங்கள் வீட்டில் சமையல் செய்யாமலே வாழ்க்கை நடத்தினார்கள். கேட்கப்பட்டது 3 மாதங்கள் எப்படி சமைத்து சாப்பிட்டீர்கள்? அல் அஸ்வதா 2 கருப்பு, என்ன அல் மாவு வத்தமர், பேரித்தம்பளையும் நீரை கொண்டு 3 மாத காலங்கள் வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை பசி அந்த உணவாக இருந்தது என்பதை ஹதீஸ்களிலே பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த நீரும் அந்த பேரித்தம்பளமும் உண்பதற்கு வீட்டில் இல்லாத நாள் ஒரு நாள் வெளியே வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வராங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க, என்ன செய்ய இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறீங்களா யார் என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்ஜூ, அல்லாஹ்வுடைய தூதரே பசியினால வெளியே வந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் போன உடனே 2வது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வராங்க. ரசூலுல்லாஹ் 2 பேரையும் பார்த்துமா அக்ரஜகுமா மின் ஹாதிஹி ஸஆ, இந்த நேரத்தில் உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியாக்கியது எது என்று கேட்கிறாங்க. அல்ஜூ, பசினா. யாரெல்லாம் நிற்கிறாங்க? ஒரு தூதர், மறுமையினுடைய ஒரு உலகத்திற்கு அரைப்படையாக அனுப்பப்பட்ட தூதர், இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதர், ஒரு வேளை உணவுக்கு பசி தாங்க முடியாமல் தன் இல்லத்தை விட்டு வெளியே வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரால் சுப செய்தி சொல்லப்பட்ட மிகப்பெரிய சஹாபாக்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், பயந்து நடுங்கியவர்கள், நபியோடு மார்க்க விஷயங்களில் எல்லா துணை நேரங்களிலும் துணை நின்றவர்கள், அந்த 2 தோழர்களும் இருக்கிறார்கள். எதனால்? வெறும் ஒரு வேளை பசியினால். பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நியமத்துக்கள் நமக்கு வாரி வழங்கி கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை என்றாவது அனுபவிக்க இறைவன் விட்டானா? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நமக்கு அல்லாஹ் வாரி கொடுக்கிறார். அந்த சஹாபாக்கள் ஒரு நபி ஒரு வேளை உணவுக்காக வேண்டி பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலங்களில் வாழ்ந்த அன்சாரிகளாக இருக்கலாம், முஹாஜிர்களாக இருக்கலாம். அன்சாரிகளுடைய பண்பாடு, அன்சாரிகளுடைய வீட்டுகளுக்கு போனால் நிச்சயமாக உணவளிப்பார் என்ற ஒரு உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்திருந்தார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அன்சாரி தோழர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுது ஒரு பெயர் இருக்கணும். எப்போ இவற்றை தேடி போனாலும் உதவி செய்வார், எப்ப தேடி விட்ட போனால் நம்முடைய பசிக்கு ஏதாவது கொடுப்பார் என்ற ஒரு பெயரை இந்த உலகத்தில் நம்மை நாம் உருவாக்க வேண்டும். எப்படி அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனை, அன்சாரிகளுடைய பண்புகளில் ஒன்று, எந்த நேரத்தில் யார் வந்தாலும் தன்னால் இயன்ற அளவிற்கு உதவி செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன பிறகு மனைவி இருக்கார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் வெளியே போயிருக்கார். உடனே உட்கார வைக்கிறார். இருந்த பேரித்தம்பழத்தை தண்ணீரையும் கொண்டு வந்து வைக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் 2 தோழர்களாகி சஹாபாக்களும் வந்திருக்கிறார் என்று உணவுகளை வைக்கிறார். அந்த பேரித்தம்பழத்தை தண்ணீரை குடிக்கிறார். பிறகு அந்த அன்சாரி தோழர் வருகிறார். அந்த உடனடியாக சென்று ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து உணவை அங்கே வைக்கின்றார்கள். விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் காட்டுகிற அந்த பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரி லைஃபஹு, யார் மறுமையை அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமை மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ விருந்தினர்கள் உபசரிக்க வேண்டும் என்று கட்டளைப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய மனதில் எப்பொழுதும் விருந்தினர்கள் உபசரிப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக அந்த தோழர் 3 உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. 3 அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யார் அவர்களுக்காக யாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இதுமா ஃபில்கார், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் பொழுது துணையாக நின்றவர் யார்? அபூபக்கர் சித்திக். அது அல்லாஹ் சொல்லி அப்படிப்பட்ட அபூபக்கர் அங்கே இருக்கிறார். சொர்க்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தனி மாளிகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கே இருக்கிற 2 பேரும் மிகப்பெரிய தலைவர்கள். மறுமையினுடைய சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி லதுஸ்அலுன்ன அன் ஹாதா நஹி யௌமல் கியாமா இன்னக இர்ஜிஉ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக நீங்கள் உண்ட இந்த உணவை குறித்து கூட அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உங்கள்கிட்ட விசாரிப்பான். நீங்கள் பசியோடு வெளியே வந்தீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வயிறு நிரம்ப உணவை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எனவே நீங்கள் இந்த உண்ட உணவை குறித்து கூட அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் சுபச்செய்தி சொல்லப்பட்ட இரு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சஹாபாக்கள் ஓர் இரவு உண்ட உணவிற்கு மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் கேட்பான் என்ற உயரமான அந்த கேள்வியை குறித்து சொன்னார்கள் என்றால், நம்முடைய வாழ்வில் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க ஏராளமான அருள் எவ்வளவு கிடைத்திருக்கிறதோ அவ்வளத்திற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எல்லா பொருட்களுக்கும் எல்லா அருள்கொடைகளுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இன்மையுடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். நமக்கு எது கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற வார்த்தையை அதிகம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய உயர்வை வைத்திருக்கிறான். நன்மையுடைய தராசை கணக்கக்கூடிய வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளையில் நாம் பேசிய பேச்சுக்கள் அல்ஹம்துலில்லாஹ் தான் அதிகம் என்கின்ற அளவிற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளோடு வரக்கூடியது, நமக்கு நன்மையை தரக்கூடியது, நம்முடைய மறுமையினுடைய நன்மை தீமையுடைய தராசை எடை போடும் பொழுது நன்மையினுடைய தராசை அதிகரிக்கக்கூடிய வலுவான வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஈமான் கொண்ட விசுவாசியிலும் எவ்வளவோ பேச்சுக்களை பேசி நேரங்களை போக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நாவில் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நாம் சொல்லி அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு உயர்வும் அந்தஸ்து மரியாதையும் கண்ணியமும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் மன்னரையில் வரும், மறுமையில் வரும், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் வரை வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். அதற்கான பதிலை நாம் சொல்ல வேண்டுமே என்று அஞ்சி நமக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருள்கொடைகளை இறைவன் விரும்பிய விதத்திலும் இறுதி தூதர் வழிகாட்டிய முறையிலும் அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.